பிரியமான சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, காலையில் துயில் எழுவதிலிருந்து இரவு உறங்கச் செல்கிற வரைக்கும் ஒரு நாளில் நாம் பல மனிதர்களை சந்திக்கிறோம். சில மனிதர்களை பார்க்கிற பொழுது வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. அவர்களை பார்க்கிற பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்திலும் முகத்திலும் ஒரு மலர்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. இந்த சந்தோஷத்திற்கு பின்னால் இந்த மனிதர்களை நினைத்து பார்க்கிற பொழுது இவர்கள் ஏதோ நல்லதை செய்திருக்கிறார்கள். குடும்பத்திலோ சமூகத்திலோ ஊரிலோ இரக்கம் கொண்டவர்களாக, நீதிக்காக உழைக்கக்கூடியவர்களாக, சமுதாயத்தில் பயனுள்ள மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நினைத்து பார்க்கிற பொழுது, அவர்களை பார்க்கிற பொழுது அவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே நம்முடைய மனதில் தோன்றுகிறது. அவர்களைத்தான் நாம் நல்லவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் சில மனிதர்களை பார்க்கிற பொழுது நம்மை அறியாமலே உள்ளத்தில் ஒரு கோபம் ஏற்படுகிறது. நம்மை அறியாமலே அவர்களை பார்க்கிற பொழுது நம்முடைய முகம் அல்லது நம்முடைய தலையை நாம் கீழே போட்டு விடுகிறோம். வாழ்ந்தால் இந்த மனுஷன், வாழ்ந்தால் இந்த மனுஷி, வாழ்ந்தால் இந்த சகோதரன், வாழ்ந்தால் இந்த சகோதரி இவளைப் போல வாழ்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் இயல்பாகவே நமக்குள்ளே ஏற்பட்டு விடுகிறது. எனவேதான் அவர்களை அடக்கம் செய்த பிறகு கூட இந்த கெட்டவர்கள், மோசமானவர்கள், தீயவர்கள் என்று நாம் அடையாளம் காணுகிற இந்த மனிதர்களை அடக்கம் செய்கிற பொழுது அவர்கள் குழியிலிருந்து, கல்லறை அந்த அடக்கத்திலிருந்து அல்லது குழியிலிருந்து எழுந்து வந்து விடக்கூடாது என்பதற்காகவே ஒரு 5 சாக்கு உப்பும், கொஞ்சம் நல்ல மிளகும், எலுமிச்சம்பழம் எல்லாம் அதற்கு மேல் போட்டு, எப்படியாவது இந்த பத்திரகாளி, இந்த சந்திரமுகி எழுந்து வந்துடக்கூடாது ஆண்டவரே என்று அந்த அடக்கம் புதைத்து விட்டு அதற்கு மேலே இவள் எழுந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற பொருட்களை போட்டு அவர்களை புதைத்து விடுகிறோம். இவர்களைத்தான் நினைத்து பார்க்கிற பொழுது நாம் கெட்டவர்கள், மோசமானவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று உள்ளத்தில் நினைத்து கொண்டு வாழ்ந்தால் இந்த மனுஷனைப் போல, இந்த மனுஷியைப் போல, இந்த சகோதரனைப் போல, இந்த சகோதரியைப் போல வாழ்ந்து விடக்கூடாது என்ற எண்ணம் இயல்பாகவே நமக்குள்ளே ஏற்பட்டு விடுகிறது. இந்த கெட்டவர்கள் என்று சொல்லுகிறோமே, மோசமானவர்கள் என்று சொல்லுகிறோமே, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லுகிறோமே, வாழ்ந்தால் இவனை இவளைப் போல அவனைப் போல வாழ்ந்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறோமே, இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை பொறுத்த வரைக்கும் நரகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்கள் தான். நம்முடைய பார்வையிலே இறக்கிற பொழுது சொல்லிவிடுவார்கள். அந்த வீட்டிலே எவ்வளவு அந்த சகோதரனை, சகோதரியை பார்த்து அழுகிறார்களோ அதை பொறுத்து சொல்லிவிடுவார்கள், இந்த மனுஷன் சொர்க்கத்துக்கு போவாரா அல்லது நரகத்திற்கு போவாரா என்று. சில நேரங்களிலே சில மனிதர்களை நினைத்து பார்க்கிற பொழுது கண்ணீர் வருவதில்லை. ஆனால் ஊரார் பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று பார்த்து, சில நேரங்களில் சில மாமியார் சாகிற பொழுது மருமகள் எப்பந்தான் ஒளிஞ்சு போனா ஆளை ஏதாவது செய்து முடித்து விடலாம் என்று நினைக்கிற பொழுது ஊரார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து விட்டு சும்மா அந்த துப்புளியை, அந்த உமிழ்நீரை எடுத்து அலாம் இருந்தானா ஏதாவது நினைத்து விடுவார்களே என்று நமக்குள்ளே சில நேரங்களில் கல்லறை தோட்டத்தில் கூட கண்ணீர் சிந்த வேண்டிய சூழல் இல்லாமல் இருக்கிற பொழுது கூட ஊரார் பார்க்கிறார்களே என்று கண்ணீர் வடித்து விட்டு அந்த தீயவர்களை நினைக்கிற பொழுது அவர்கள் நரகத்திற்குத்தான் செல்லுவார்கள் என்ற எண்ணத்தோடு நாம் கல்லறை தோட்டத்திலிருந்து நம்முடைய வீட்டிற்கு செல்லுவது உண்டு. புத்தரை சந்திப்பதற்காக அவருடைய சீடர் ஒருவர் ஒரு முறை சென்று, புத்தரே, எனக்கு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை உண்டு, ஆனால் நீர் அடிக்கடி பேசுகிற பொழுது நரகத்தை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர், தீமை செய்கிறவன் நரகத்திற்கு செல்லுவான் என்று என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறீர். இன்று ஒரு தெளிவை எனக்கு சொல்லியாக வேண்டும். யாரெல்லாம் நரகத்திற்கு போவார்கள், எந்த தீமை செய்கிறவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்பதை எனக்கு தெளிவாக சொல்லும் என்று சொல்லி புத்தரிடம் அவருடைய சீடர் ஒருவர் கேட்டார். அவர் சிரித்து கொண்டு சொன்னார், நான் வாழுகிற இந்த உலகத்திலே 3 வகையான தீமைகள் இருக்கிறது. இந்த 3 வகையான தீமைகளை எல்லாம் யாரெல்லாம் செய்கிறார்களோ
அந்த மனிதர்கள் கண்டிப்பாக நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று சொல்லி 3 வகையான தீமைகளை தன்னுடைய சீடருக்கு சொல்லிக் கொடுத்தார். முதல் வகையான தீமைகள் என்று சொல்லுவது உடல் சார்ந்த தீமைகள் என்று அவர் சொன்னார். உடல் சார்ந்த தீமைகள் எவை என்று பார்க்கிற பொழுது, ஒருவன் மற்றவனை கொலை செய்வது, கொலை, கொள்ளையடிப்பது, உடல் இச்சைக்காக தன்னை முழுவதுமாக இல்லாமலாக்குவது, போதை பழக்கத்தில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொள்வது, இவை அனைத்தும் உடல் சார்ந்த தீமைகள் என்று தன்னுடைய சீடருக்கு சொன்னார். இன்னும் இருக்கிறது என்று சொல்லி, இது உடல் சார்ந்த தீமைகள், உள்ளம் சார்ந்த தீமைகள் என்று இருக்கிறது, அது உனக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது சீடர் சொன்னார், அதையும் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, ஒரு மனிதன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பொறாமை, அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஞ்சகம், அவனுடைய உள்ளத்திலே பதுங்கி இருக்கக்கூடிய பழிவாங்குதல் எண்ணம், அவனுடைய மனதிலே பதிந்திருக்கிற அகந்தை என்ற எண்ணம், அவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த புறம் கூறுதல் என்ற மோசமான பண்பு, இவை அனைத்தும் உள்ளம் சார்ந்த தீமைகள் என்று சொல்லிக் கொடுத்தார். அதனையும் தாண்டி இன்னொரு தீமைகளும் இருக்கிறது, அது சமூகம் சார்ந்த தீமைகள் என்று சொல்லி சமூகம் சார்ந்த தீமைகளை பட்டியலிட்டு சொன்னார். லஞ்சம் வாங்குதல், ஊழலில் ஈடுபடுதல், சாதிய உணர்வோடு வாழுதல், வரதட்சணை கொடுமைகளில் ஈடுபடுதல், மதவாதம், மூட பழக்க வழக்கங்களில் எவனெல்லாம் ஈடுபட்டிருக்கிறான் அவனெல்லாம் சமூகம் சார்ந்த தீமைகளிலே ஈடுபட்டிருக்கிறான் என்று சொன்னார். இப்படி சொன்னவுடன் சீடருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால், இந்த தீமைகள் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? புலிக்கரை என்று சொல்லக்கூடிய, இந்த பொலிகை என்று சொல்லக்கூடிய அழகான இந்த கடற்கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோனியாரை பாதுகாவலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொலிகை சமூகத்திலே இது போன்ற உடல், உள்ளம், சமூகம் சார்ந்த இந்த தீமைகளை செய்யாத மனிதன் யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என்ற கேள்விக்கு, யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. யார் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை அறிந்தவர் ஆண்டவர் மட்டுமே. ஆனால் இந்த தீமைகளை ஒரு மனிதனை செய்ய தூண்டுகிறவன் யார் என்று பார்க்கிற பொழுது, அன்புமிக்கவர்களே, அதற்கான பதில் மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனுக்கும் தீமை செய்ய வேண்டும் என்ற ஆசை இயல்பாக ஒரு மனிதனுக்கு இருப்பதில்லை. எந்த மனுஷனும் மோசமாக மனுஷனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பதில்லை. ஒரு குடிகாரன் குடித்துவிட்டு குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருப்பதில்லை. ஒரு இளைஞன் கால் போகிற போக்கிலே வாழ்ந்து கொண்டு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இயல்பாக இருப்பதில்லை. மாறாக அவனை ஒருவன் பின்னிருந்து தூண்டுகிறான். குடிகாரனை பாட்டில் தூண்டுகிறது, மதுபானம் தூண்டுகிறது. இளைஞனை போதை பொருட்கள் அவனை தூண்டுகிறது. விபச்சாரம் செய்யக்கூடியவனை அல்லது செய்யக்கூடியவளை அழகு தூண்டுகிறது, காமம் தூண்டுகிறது. எனவே இவை அனைத்து தீமைகளுக்கும் பின்னால் ஒருவன் மறைந்திருக்கிறான். அந்த ரகசியம் மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வயல் ஒன்று இருந்தது. அங்கே விதைப்பவர் கோதுமை மணிகளை விதைப்பதற்காக செல்கிறார். அவர் விதைத்து விட்டு வீட்டிற்கு சென்றவுடனே நடுஇரவில் வந்து கயவன், கள்ளன், கொலைகாரன், பிசாசு, சாத்தான் வந்து அங்கே களைகளை விதைத்து விட்டு சென்று விட்டான் என்று மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபட சொல்கிறார். எனவே வயல் நல்ல வயல்தான், நாம் நல்லவர்கள்தான், நல்ல மனசு கொண்டவர்கள்தான், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள்தான், பிறருக்கு தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணம் இயல்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள்தான். ஆனால் அன்புமிக்கவர்களே, நாம் உறங்குகிற பொழுது, நாம் விழிப்பில்லாமல் இருக்கிற பொழுது, நாம் என்ன நடக்கிறது என்ற ஒரு எண்ணத்தோடு இல்லாமல் இருக்கிற பொழுது, ஒருவன் பின்னால் இருந்து நம்மை ஸ்க்ரூ கொடுத்து திருக்குகிறான். ஒருவன் பின்னால் இருந்து நம்மை மோசமாக வாழ வைப்பதற்கு தூண்டுகிறான். நம்மை தீய வழியில் வழி நடப்பதற்கு அவன் வழி நடத்துகிறான். அவன் வேறு யாரும் அல்ல, கள்வன் என்று சொல்லப்படுகிறது, கயவன் என்று சொல்லப்படுகிறது, சாத்தான் என்று சொல்லப்படுகிறது, அகந்தை என்று சொல்லப்படுகிறது, பிசாசு என்று சொல்லப்படுகிறது. அவன்தான் ஒரு மனிதனை தீமை செய்வதற்கு, அநீதியில் ஈடுபடுவதற்கு, மோசமான வாழ்க்கை வாழ்வதற்கு, தீய வழி நடப்பதற்கு அந்த சாத்தான் தான் ஒரு மனிதனை தூண்டுகிறான் என்ற உண்மை மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீமைக்கு எதிரான போராட்டம் இருக்கிறது அல்லவா, இதுக்கும் நம்முடைய புனிதருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது?
இன்றைய நாளிலே இதை மைய சிந்தனையாக கொடுத்திருக்கிறீர்களே. தீமைக்கு எதிரான போராட்டத்திற்கும் நமது பாச பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோனியாருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டோமே என்று சொன்னால்தான் இந்த தலைப்பிற்கும் நம்முடைய வாழ்விற்கும் ஒரு பொருத்தம் ஏற்படுவதற்கு, ஒரு தொடர்பு ஏற்படுத்துவதற்கு, அதை வாழ்வாக்குவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்தோனியார் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு துறைமுக நகரில், தலைநகரில் பிறந்தவர் கோடி அற்புதர், நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார். லிஸ்பன் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய துறைமுகம். ஏறக்குறைய 5 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைநகர். இங்கே எல்லாவற்றிற்கும் வாய்ப்பு உண்டு. விபச்சாரத்திற்கு வாய்ப்பு உண்டா? உண்டு. குடிப்பழக்கத்திற்கு வாய்ப்பு உண்டா? உண்டு. போதை பழக்கத்திற்கு வாய்ப்புண்டா? உண்டு. அடிதடிக்கு வாய்ப்புண்டா? உண்டு. மோசமான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல்கள் இருக்கிறதா? இருக்கிறது. அனைத்தும் இருந்த பொழுதும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு அரச குடும்பத்தில் அரசு பதவி வகித்த தன்னுடைய தந்தையினுடைய வாரிசாக பிறந்த நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார், அன்புமிக்கவர்களே, மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல், மற்ற இளைஞர்களைப் போல் இல்லாமல், மற்றவர்களைப் போல தீய வழியை நாடிச் செல்லக்கூடியவராக இல்லாமல், தனக்கென அந்த தீமையை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் 15 வயதில் ஒரு அருள்பணியாளராக மாற வேண்டும் என்ற ஆசையோடு பிரான்சிஸ்கன் துறவற சபையிலே சென்று ஒரு அருள்பணியாளராக தன்னை மாற்றிக்கொள்வதற்கான பயிற்சியை மேற்கொள்கிறார். 15 வயது இளைஞர்களை நம்முடைய சமூகத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கிறார். சிலரை பார்க்கிற பொழுது இந்த பாக்ஸ் கட்டிங் வச்சிருக்க முடி சூரிய உதயம் போல் இருக்கிறது. கன்னியாகுமரியில் உதிக்க வேண்டிய சூரியன் சிலருடைய மண்டையில் உதிக்கிறது. பாக்ஸ் கட்டிங், இங்கே எல்லாம் ஒன்று இருக்கு பாக்ஸ். சிலர் வருகிறான், 1 2 3 கட்டிங் போட்டிருக்கான், ஸ்டெப் கட்டிங். இங்கே ஒரு கொத்து, இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு நட்டு, வெட்டு குத்து நட்டு, பாக்ஸ், அதை ஸ்டெப் கட்டிங் என்று சொல்கிறான். அது 1 2 3 போட்டா 1 2 3 கட்டிங், 3 4 5 போட்டானா 3 4 5 கட்டிங். அந்த கட்டிங்கோடு வருகிறான். அவனை பார்க்கிற பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங் விண்வெளிக்கு செல்வது போல அப்படியே வருகிறான். ஒரு கையில் ஒரு பெரிய ராட்சச மொபைலையும் கொண்டு வருகிறான். அவன் வருவது டியூக் போன்ற வேக பைக்குகள், சாதாரண பைக்குகள் அல்ல. டியூக், அந்த பாட்டிகள் அந்த பேரை சொல்றது படக்கூடிய கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் பேரனுக்கு ஒரு பைக் வாங்க கொடுத்த பிறகு இந்த எலும்பு கூடு போல ஒரு பைக். இதில் சில கிழவிகளுக்கு அதில் ஏறும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் விண்வெளிக்கு செல்வதை விட பயங்கரமான சந்தோஷம். அந்த உயரமா இருக்கும் பார்த்தீங்களாமா, இப்படி ஸ்டூல் இல்லை, ஸ்டூல் போட்டு நம்ம ஃபாதர் உபால் சார் ஜெகன் அது போகும்போது ஸ்டூலோட தான் அந்த கிழவிகள் எல்லாம் போயிட்டு இருக்கிற ஸ்டூல் போட்டு ஏறுகிறார். சில நேரங்களில் அந்த கிழவி அவுட் ஆனார் என்ற செய்தி கேட்கிற பொழுது எங்கே சென்று அவுட் ஆனா, டியூக் பைக்கில் தோல் அந்த பையனை கழுத்துல போட்டிருந்தான். அவன் இந்த ராக்கெட் வேகத்தில் கூட போற வேகத்தில் தூக்கெடுத்து எறிஞ்சு கட்டுறல எலும்பு முறிஞ்சு கிழவி சுசுறுசு ஆஸ்பத்திரியில் ஆள் அவுட். டியூக் பைக்கில் சென்ற கிழவி அந்த அகால மரணம் அடைந்தார். எலும்பு ஒடிந்து, சாதாரண விதத்தில் இறக்கவில்லை, எலும்பு முறிந்து அவர் இறந்தார். இளைய சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு இளைஞனாக எப்படி, அன்புமிக்கவர்களே, இந்த உலக ஆடம்பரங்கள், உலக காரியங்கள் அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு இளைஞனாக, நல்ல பிள்ளையாக, கடவுளுடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்காக, எப்படி ஒரு அருள்பணியாளராக இந்த பணியை, இறை பணியை செய்வதற்காக ஒரு இளைஞனாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தீமையை விட்டு விலகி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார். தீமையை விட்டு விலகி வாழ்ந்தால் மட்டும் போதாது, அதே நேரத்தில் தீமையை எதிர்த்து நிற்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் ஒரு அர்ப்பணியாளராக மாறிய பிறகு எங்கெல்லாம் தீமைகள் நடந்ததோ, எங்கெல்லாம் அநீதிகள் தலைவிரித்தாடியதோ, எங்கெல்லாம் அக்கிரமங்கள் ஏழை எளியவர்களுக்கு எதிராக நடந்ததோ, அவை அனைத்தையும் தட்டி கேட்கக்கூடியவராக நம்முடைய பாதுகாவலர் இருந்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டிலே பீட்டர் வால்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு அருள்பணியாளர் திருச்சபைக்கு எதிராக ஒரு சபையை தொடங்கி திருமறைக்கும் கடவுளுடைய கோட்பாடுகளுக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு வஞ்சனையை, புறம் கூறுதலை, தவறான வழிகாட்டுதலை அந்த மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களை மோசமான வழியில் வழி நடத்தி கொண்டிருந்தார். இந்த செய்தி அந்தோனியாருக்கு வருகிறது.
ஆனால் அந்தோனியார் சாதாரண ஆள் அல்ல நீங்கள் நினைப்பதை போல. அவரை போல நாவலிமை கொண்டவர், அவரை போல பேச்சு திறமை கொண்டவர், அவரை போல அறிவு சார்ந்தவர், அவரை போல ஆற்றல் படைத்தவர் யாரும் இல்லை என்று உணர்ந்து அவரை பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்புகிறார். பிரான்ஸ் நாட்டிற்கே சென்று பீட்டர் வால்டோவை சந்திக்கிறார். புனித அந்தோனியார் நீர் செய்வது தவறு என்று அவருடைய முகத்திற்கு முன்னால் சென்று ஆண்டவருடைய கோட்பாடுகளும் திருமறை சார்ந்த காரியங்களையும் அவருக்கு விளக்கி அந்த துறவற சபையை மூடச் செய்து ஆண்டவருடைய வழியிலே அந்த துறவற சபையும் அதை சார்ந்த மக்களையும் திருச்சபையை எதிர்த்தவர்களையும் கடவுளுக்குள் கொண்டு வந்தார் புனித அந்தோனியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் யோசித்து பாருங்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் புறம் பேசுதல், பொய் பேசுதல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் நூலிலே 18வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்கிறது, புறம் கூறுதல் பலருக்கு அறுசுவை உணவை உண்பது போல இருக்கிறது. புரளி பேசுதல், புரளி கேட்டல் பலருக்கு அறுசுவை உணவு, பிரியாணி சாப்பிடுவதை போல இருக்கு, சிலருக்கு புரட்டா சாப்பிடுவது போல இருக்கிறது, சிலருக்கு இதுதான் வாழ்க்கை போல இருக்கிறது, சிலருக்கு எங்கே யாரை பற்றி, ஒரு அருள்பணியாளரை பற்றி அல்லது ஒரு அருள் சகோதரியை பற்றி அல்லது பக்கத்து வீட்டுக்காரியை பற்றி அடுத்த வீட்டுக்காரியை பற்றி தெரிந்தவரை பற்றி பேசுவதற்கென ஒரு கூட்டம் கூடுகிற பொழுது கேட்காத காதும் அந்த அளவு நாக்கினுடைய நீளம் 7 சென்டிமீட்டர் தான். ஆனால் சிலருக்கு அந்த நாக்கை பார்க்கிற பொழுது நீள நாக்கு, வாய்கொழுப்பு என்று சொல்கிறார்கள். புரளி பேசுகிற அந்த அவர்களுடைய கால்கள் ஓடுகிற ஓட்டம் இருக்கிறது அல்லவா, அக்கினி ராக்கெட்டை விட வேகமாக செல்கிறது. 1வது அன்பியத்தில் ஏதாவது நடந்திருக்கும், ஒரு பிள்ளை எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும், காலேஜ் போயிட்டு வர்றது கொஞ்சம் நேரம் லேட்டாக இருக்கு, ஏன்னா அங்கே ஏதாவது ப்ரோக்ராம் நடந்திருக்கு. நம்ம சுந்தரவள்ளி இருக்காப்புல, கேட்டியா மற்றவளை காணலையா, யாரோ கூடையாது ஓடி போயிருப்பாங்க. இல்லை, 1வது அன்பியத்தில் அந்த கிழவி சொன்னது போதான்னு சொல்லிட்டு 17வது அன்பியத்தில் இங்கே இருந்து இந்த கோயிலுக்கு இந்த கிழவியை நான் பார்த்ததே இல்லை, அல்லது இந்த பக்த சபைக்கோ கூட்டத்துக்கோ பார்த்தல. 1வது அன்பியத்தில் இருந்த அந்த நொண்டி காலையும் வச்சுட்டு இழுத்து வேகமாக ஓடி 17வது அன்பியத்தில் கேட்டியா என்ன மூச்சை விட்டு சொல்லுங்க, மற்றவ ஓடி போய் சொல்லும்போது கிளவி மூச்சு நின்றுவோம். அப்படி அப்ப நீ புரளி பேசுகிற பொழுது எந்த அளவிற்கு வேகமாக பிறரை பற்றி, அடுத்தவரை பற்றி, இல்லாதவரை பற்றி, உனக்கு பிடிக்காதவரை பற்றி, உனக்கு அறிமுகம் இல்லாதவரை பற்றி அது பேசுகிற பொழுது உன்னுடைய காதில் தேன் விழுவதைப் போல் அதை கேட்டுக்கொண்டு ருசித்துக்கொண்டு இருக்கிறாயே, உன்னால் எத்தனை திருமணங்கள் நடைபெறாமல் போனது என்று யோசித்துப்பார். இளைஞர்கள் எல்லாம் கோபத்தில் இருக்காங்க. அவருக்கு பங்கில் அடிக்கடி இளைஞர்கள் வந்து சந்திப்பாங்க. ஃபாதர் என்ன நீங்கள் இந்த பூசையில் சொல்லுங்கள், இந்த கொஞ்சம் கிளவிகள் கிடக்காம ஃபாதர், ஏன்னா நான் 34 வயசு ஆயிடுச்சு, எங்கேந்தியாவது சம்பந்தம் வர்றது, இந்த கிளவி எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கிளவின்னு என்ன தெரியல ஃபாதர், 4-5 கூன் உளுந்த கிளவியாக இருக்காள். என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, ஃபாதர் இந்த பையனுக்கு கெட்டு கொடுக்கறத விடையும் கடலில் இந்த கல்லில் கெட்டி கடலில் தாத்தா ஃபாதர் கல்யாணம் முடிய வாய்ப்பில்லை, ஏதாவது சாமியாராக போகிறது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க என்று அவன் சொல்லுகிறான். திருமண விசாரிப்பில் தான் சில நேரங்கள் சொல்லப்படுகிற பொய் இருக்கிறது அல்லவா, அதை விட மேலான பொய் இருக்க வாய்ப்பில்லை. அவன் பயங்கரமான குடிகாரனாக இருப்பான். இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை போல் அந்த மனம் இருக்குல்லம்மா, பிராண்டி மனம், அதை வாசித்து பார்த்ததே கிடையாது, அந்த சிகரெட்டு அதை தொட்டு பார்த்ததே கிடையாது. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் அந்த பிள்ளை தெரியும், அடப்பாவே காலையில் எழும்பொழுது ஒரு கோட்டடிக்கிறான், மதியம் உறங்குகிற பொழுது தலைகீழாக உறங்குகிறான், இரவு உறங்குகிற பொழுது ரெட்டை காலில் தான் நடக்கணும், இவர் 4 காலில் நடக்கார். 4 கால் என்று சொல்லும்போது ஊந்தி எப்படி ஊந்து வந்தான், இது மிருகமா அல்லது மனுஷனா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அந்த பிள்ளை டைவர்ஸுக்காக பிளான் பண்ணும்போது நம்ம இராணுவ வீரர்கள் இந்த வயசானவங்களும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், எங்களை பார் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்து வீரமாக இருக்கும். அடப்பாவி, அந்த பிள்ளை அவன் 4 காலில் நடக்கக்கூடிய அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் தரும்போது இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் சொல்ல முடியும். திருமணத்தில் தான்
அதிகமான திருமண வரம் தேடுகிற, திருமண விசாரிப்பில் சம்பந்தம் தேடுகிற, திருமண விசாரிப்பு நடைபெறுகிற பொழுதுதான் ஒட்டுமொத்த புரளிகளும் ஒரு ஊரில் என்னென்ன பகைகள் உண்டோ, என்னென்ன காரியங்கள் உண்டோ, அந்த பையனுக்கு எப்படி திருமணம் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டுமோ அப்படி பார்த்து கொள்ளுகிற வீரர்கள் சில நேரங்களில் ஊர்களில் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. வீட்டிற்கு சென்ற பிறகு தானியேல் நூல் 1வது அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். சூசன்னாவுக்கு எதிராக, சூசன்னா அழகான பெண், 2 வயசான தாத்தாக்களுக்கு அந்த பிள்ளையின் மீது ஒரு ஆசை. எப்படியாவது இந்த பிள்ளையை தன்னுடைய வலையில் வீழ்த்திவிட வேண்டும் என்று இந்த 2 வயசான தாத்தாமார்களும் திட்டம் போட்டு சூசன்னாவை பிளான் போட்டு கொண்டு இருக்கிறார். சூசன்னா இந்த போன்ற காரியங்களுக்கு உட்படக்கூடிய பெண் அல்ல, கடவுள் பயம் உள்ள பிள்ளை, நல்ல பிள்ளை. எனவே உட்படாமல் இருக்கிற பொழுது இந்த 2 வயதானவர்களும் சென்று ஊரில் சென்று என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சூசன்னாவையும் ஒரு இளைஞனையும் நாங்கள் கொல்லைப்புறத்தில் குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் கையும் களவுமாக பிடித்தோம் என்று சொல்லி, அன்புமிக்கவர்களை, சூசன்னாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புரளியை, அந்த ஊரையே சூசன்னாவுக்கு எதிராக திருப்பி விடுவதை தானியேல் முதல் நூலிலே, தானியேல் முதல் அதிகாரத்தில் 21 முதல் 45 வரையிலான இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது அறிய வருகிறோம். எனவே நம்முடைய பாதுகாவலர் முதலில் இது போன்ற புரளிகள், உண்மைக்கு புறம்பான காரியங்கள், கடவுளுக்கு எதிரான காரியங்கள், இவை அனைத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடியவராக இருந்தார். 2வதாக பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாதுகாவலர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இத்தாலி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பிளாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு செல்வந்தன் இருந்திருக்கிறான். அவன் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், அநியாய வட்டிக்கு காசு கொடுத்திருக்கிறான். நம்முடைய அந்தோனியார் அவனை தனியாக அழைத்து சொல்லியிருக்கிறார், எப்பா, அநியாய வட்டிக்கு காசு கொடுக்காதது நல்லதல்ல என்று சொல்லியிருக்கிறார். நீ ஏழைகளுடைய வயிற்றில் அடித்து பிழைக்கிறாய் என்று கோபமாக சொல்லி இருக்கிறார். நீ வாழ்வது முறையற்ற வாழ்வு என்று அவனுடைய முகத்திற்கு முன்னால் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவன் மாறிய பாடில்லை. அவன் ஒரு நாள் திடீரென நெஞ்சு வலி வந்து இறந்து போனான். அவனுக்கு மறையுரை ஆற்றுவதற்காக அந்தோனியார் சென்றிருந்தார். வழக்கமாக செல்வந்தன் இறக்கிற பொழுது நிறைய அருள் பணியாளர்கள் வருவது உண்டு. அதுபோல அந்த செல்வந்தன் இறந்தவுடனே நிறைய அருள் பணியாளர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் எல்லா அருள் பணியாளர்களும் சேர்ந்து அந்தோனியாரை மறையுரை ஆற்றுவதற்கு சொன்னார்கள். அந்தோனியார் மறையுரை ஆற்று என்ன, வழக்கமாக எவ்வளவு மோசமானவன் இறந்து போனாலும் அருள் பணியாளர்கள் என்ன செய்வார்கள், அவரை புகழ்ந்து சொல்வார்கள். அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவர், இவர் இதை செய்தார், அதை செய்தார் என்று செய்யாததை எல்லாம் புகழ்ந்து சொல்வது உண்டு. அப்படித்தான் அந்தோனியாரும் பேசுவார் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். அந்தோனியார் சொன்னார், இங்கே படுத்திருக்கிறானே, உறங்கிக் கொண்டிருக்கிறானே இந்த செல்வந்தன், இவனைப் போல மோசமானவன் உலகத்தில் யாரும் இல்லை. அநியாய வட்டிக்கு காசு கொடுத்து அதில் பிழைத்து அதை வைத்து இவன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். பலமுறை நான் அவனிடம் சொன்னேன், நான் அவன் கேட்கவில்லை, அவன் மோசமானவன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த செல்வந்தனுடைய இதயம், இந்த செல்வந்தனுடைய ஆன்மா ஆண்டவரில் இந்த நேரத்திற்கு சென்றிருக்கும் என்று நினைக்கிறீரா? இல்லை. நீங்கள் அவனுடைய வீட்டிற்கு சென்று பாருங்கள், அங்கே ஒரு பீரோ இருக்கிறது. பீரோவுக்குள்ளே ஒரு பணப்பெட்டி இருக்கிறது. அங்கே பணத்தை வைத்திருக்கிறான், செல்வத்தை பதுக்கி வைத்திருக்கிறான், உடைமைகளை வைத்திருக்கிறான், நகைகளை வைத்திருக்கிறான். அந்த பணப்பெட்டிக்குள்ளே இந்த செல்வந்தனுடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கும், இவனுடைய ஆன்மா அங்கே ஏங்கிக் கொண்டிருக்கும். சென்று பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவனை அடக்கம் செய்துவிட்டு எல்லோரும் அவனுடைய வீட்டிற்கு ஓடினார்கள். வீட்டிற்கு ஓடி போய் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு பீரோ உள்ள ஒரு பெட்டி. அந்த பெட்டியை பார்க்கும்போது பணம், அப்படி அவன் சேர்த்து வச்ச பணம் இருக்கலாம். அவனுடைய இதயம் அங்கே துடித்து கொண்டிருந்தது என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சொல்லித்தரு. அவனுடைய ஆன்மா அங்கே துடித்து கொண்டிருந்தது என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அநியாய வட்டி சமூகத்திற்கு எதிரான செயல் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தவர் புனித அந்தோனியார். யோசித்துப்பார், நான் வாழக்கூடிய சமூகத்திலே எத்தனை பேர் அநியாய வட்டிக்கு காசு கொடுக்கிறீர்கள்? கந்து வட்டி, மீட்டர் வட்டி, பிளேடு வட்டி, சிலேட் வட்டி, இப்படி எத்தனை வட்டிகள் இருக்கிறது என்று யாருக்கும் தெரிவதில்லையே. மாதத்தினுடைய தொடக்கத்திலே ராணியை போல சென்று அந்த ஏழை ஒரு நாள் கொடுப்பதற்கு பிந்து விட்டான் என்று சொன்னால் சாரியை மேலே தூக்கி கட்டிவிட்டு, என்னை பற்றி தெரியுமா உனக்கு, வட்டி தருவையா தரமாட்டாயா, ஊர்ல கேஸை கொண்டு போகணுமா, போலீஸ்ல கொண்டு போகணுமா, உன்னை விட மாட்டேன், உயிரை எடுக்க விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கண்டகம் கெட்டுக்கொண்டு அந்த ஏழையினுடைய வயிற்றில் அடித்து பிழைக்கிறாயே. அநியாய வட்டிக்கு காசு கொடுத்து அதில் நல்லா சாப்பிட்டு சிலருடைய வயரெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்துருக்கு வயர். அவர் காலையில் ஒரு ஷூவையும் போட்டுட்டு வாக்கிங் போவார். அவர் சாப்பிட்ட அந்த கொழுப்பு அவருடைய உடம்புல இருக்க, சாப்பிட்ட கொழுப்பு இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு, நீராவி, தூயாவி, பரிசு, எல்லா ஆவியும் போகிறதற்காக
அவர் ஷூவையும் போட்டு காலையில் நடைபெற்று, உன்னுடைய வயிறு வீங்கி இருக்கிறது அல்லவா, அந்த வயிறு ஏழையினுடைய அநியாய காசு என்பதை மறந்து விடாதே. உனக்கு நடக்க முடியாமல் நீ வாக்கிங் செல்கிற அந்த நிலை இருக்கிறது அல்லவா, அது ஏழையினுடைய கண்ணீர் என்பதை நீ மறந்து விடாதே. எனவே யாரெல்லாம் இன்னைக்கு வேற ஒரு ஃபேஷன் வந்துருச்சு, கொஞ்சம் பேர் கிளம்பு இருக்காங்க கடற்கரைகளில், எல்லா பைசாவும் எல்லாத்தையும் வாங்குறது, மொத்தமாக வாங்கி கொண்டு திடீரென வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, என்ன காணலால அவங்க நேரம் என்ன செஞ்சுருக்காங்க, பணத்தை எல்லாம் தண்டு ஒரு டூருக்கு போகிற போல் கொஞ்ச நாள் என்ன தலைமறைவாக இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இதில் கொடுத்த பைசா ஒன்று, சீட்டு கட்டின பைசா ஒன்று கொஞ்சம், இல்லை கடன் அந்த கல்யாணம் சொல்லி கொஞ்சம் கடன் வாங்கினாலும் அந்த பணம் கொஞ்சம், இல்லை பிள்ளையை படிக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டால் அது கொஞ்சம், அல்லது இந்த நல்ல பெருமாளில் போய் சாரி எடுக்குன்னு சொல்லி சாரி எடுக்க கொஞ்சம் மொத்தமாக சேர்த்து 16 லட்சம் ரூபா கொடுத்தேன் ஃபாதர், அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வரோம், இன்னும் எனக்கு சீக்கிரமாக வந்துடும். எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு ஓடக்கூடிய சமுதாயம். முன்னொரு காலத்தில் கடற்கரை சமூகம் என்று சொல்வது மானமுள்ள சமூகம், கடற்கரை சமூகம் என்று சொல்வது கையேந்தாத சமுதாயம், கடற்கரை சமூகம் என்று சொல்வது பிறருக்கு கொடுத்து அதிலே மகிழ்ந்த சமூகம். இன்று எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு மொத்தமாக ஒரு ஊரையே நாசமாக்கிவிட்டு அந்த ஏழை எல்லாருடைய கண்ணீரையும் வாங்கி கொண்டு இவங்க மொத்தமாக சேர்த்து எங்கேயாவது போய், அவங்க எங்கே இருக்கா, இப்போ ஜெர்மனியில் இருக்கிறாங்க அல்லது சூடானில் ஒரு 10 ஏக்கர் போட்டு அவங்க அழகாக சந்தோஷமாக ஆடுங்க. நம்ம எல்லாம் இங்கே சிலேட்டை வச்சு அல்லது பிளேட்டு டிங் டிங் டிங்ன்னு எப்படி செல்கிறது பாருங்கள். சமூகத்தில் தீமைகள் எங்கெங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்று பாருங்கள். இது ஒரு தீமைகளாக இருந்தாலும் இன்னும் அதிகமான தீமைகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தீமையும் பட்டியலிட்டு சொன்னேன் என்று சொன்னால் அதற்கு நேரம் போதுமானதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை எடுத்துப்பார். மனமுடிப்பதற்கு முகர்ந்த நேரம் பார்க்கிறாயே, கல்யாணம் நடத்த அவன் சொல்லுவான், நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அவன் சொல்கிறான்ட்ட அவனே வந்தது லேட், அந்த கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையும் சரியாக ஒரு 10:45 10:50 வரைக்கும் நல்ல நேரம், அவன் வந்ததோ 10:51 என்கிட்ட வந்திருக்கான். இப்போ உடனே தாலியை கட்டலைன்னு சொன்னானா நடக்கக்கூடிய காரியம். வருகை பாடலே பாடலே நீர் முதல்ல கெட்டும், நான் கெட்ட மாட்டேன்ப்பா, கெட்டுமன்னு நானா. வருகை பாட்டு பாடப்படும், வாசகம் வாசிக்கப்படும், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நானும் அவரும் பயங்கரமான சண்டை. சரி நீர் எப்படி என்ன சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால், இந்த கோயர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, மியூசிக் எல்லாம் போடுறத விட்டு அவர் ஒரு டீலிங் வச்சுட்டார்ல, அவர் பிதாசன் போட்டால் நீ ஆமேன் அப்படின்னு சொல்லி வேகமாக முடிச்சுரு. அது பிறகு அந்த தியான பாட்டு இருக்குது பார்த்தியா, அதில் மொத்தம் தொடங்கி ஒரு ஸ்டான்ஸாக மட்டுமா 2 ஸ்டான்ஸாக பாடின ஒரு கிட்னி இருக்குது, அதை பார்த்து அங்கே பேச டீலிங் முடிஞ்சிருக்கு. நான் இங்கே பூசே நான் சந்தோஷமாக பாடி எக்ஸ்ட்ரா தந்தை மகன் தூயாவியாரின் பெயர் அவர் வேகமாக சொல்லி இங்கேருந்து பார்க்குறேன், தியான பாட்டு போடும்போது வேகமாக சொல்லிட்டு கடைசியில் பார்த்தான்னு சொன்ன அந்த பாட்டுகளில் அல்லேலுயா பாடு நற்செய்தி வாசனம் கெட்டுவாய்தான். ஏன்னா பயம் வந்து போச்சு, ஒருவேளை நம்மளை தாக்குனா. சரி வா கெட்டின பிறகு நற்செய்தி வாசனம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீ முகூர்த்த நேரம் பார்ப்பதில்லையா, கல்லு போடுவதற்கு அல்ல சில காரியங்களை பார்ப்பதற்கு, வெளியே செல்லுகிற பொழுது பயணம் செல்லுகிற பொழுது சகுனம் பார்ப்பதில்லையா, நோய் வந்தது என்று சொன்னால் நீ தாயத்து கட்டுவதில்லையா? யோசித்துப்பார். எத்தனை மூட பழக்க வழக்கங்களை கொண்டு வாழக்கூடிய நம் சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்துப்பார். இத்தனை மூட பழக்க வழக்கங்களையும் தகர்க்கக்கூடியவராக அநீதிகளை அல்லது அக்கிரமங்களை அல்லது இந்த தீமைகளை நீ விலக்கி அதிலிருந்து நீ மீட்கப்பட்டவனாக நீ வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழமான எண்ணத்தை நீ இந்த நாளில் வளர்த்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அன்புமிக்கவர்களே, இந்த இளைய சமூகம் போதை பழக்கத்திற்கு அதிகமாக அடிமையாகி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நமது மாவட்டத்திலே 146 மதுபான கடைகள் இருக்கின்றன. எத்தனை போதைப் பொருட்கள் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய சில கடைகளில் கூட ஒருவேளை சில கிராமங்கள் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு போதைப் பொருட்களை கொடுக்காதீர்கள் என்று சொல்லி சில ஊர்களில் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதையும் தாண்டி சிலர் யாருடைய பிள்ளை கெட்டு போனால் என்ன, எப்படி வாழ்ந்தால் என்ன என்று நீ போதை பழக்கத்திற்கு அந்த குழந்தைகளை உட்படுத்துவதில்லையா? சில நேரங்களில் பேக்கை திறந்து பார்க்கும்போது குழந்தைகளுடைய பேக்குள்ள கூலி போன்ற சின்ன ஒரு என்ன முட்டாய் போல் இருக்குமா, அது இங்கேருந்து ஒரு ஆள் சொல்கிறாரு குச்சி முட்டாய் போல
அவர் குச்சி மிட்டாய் தின்ன ஆளாக இருக்குமானாக்கா குச்சி மிட்டாய் போல இல்லை, ஒரு சின்ன இது போல இருக்கும் பாருங்கள், ஒரு மாத்திரை போல இருக்கும். அதையெல்லாம் போட்டு அழகாக அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அன்புமிக்கவர்களை ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும். 25 வயது வரைக்கும் ஒரு மனிதனுடைய மூளை வளர்கிறது. ஆனால் 25 வயதிற்கு முன்பாக எந்த ஒரு குழந்தை, எந்த ஒரு இளைஞன் போதை பழக்கத்திற்கு, மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறானோ அவனுடைய மூளை அவன் எப்பொழுது அடிமை பழக்கத்திற்கு அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிற பொழுது அவனுடைய மூளையினுடைய வளர்ச்சி நின்று அவன் மிருகத்திற்கு சமமாக, அவன் சிந்திக்காத மனிதனாக, அவன் இந்த சமூகத்திற்கு தீமை விளைவிக்கக்கூடிய மனிதனாக மாறிப்போகிறான் என்பதில் எந்த வகையான ஐயப்பாடும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடற்கரை கிராமங்களில் இன்று இந்த போதை பழக்கம், குடிப்பழக்கம் மிக மோசமான ஒரு நிலை அடைந்துள்ளது. எத்தனை குடும்பங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை மனைவிமார்கள் வேதனையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாக சிதைந்து கிடக்கிறது என்று பார்த்துங்கள். அனைத்திற்கு பின்னாலும் இருப்பது இந்த குடிகாரர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அந்தோனி என்ற ஒரு குடிகாரன் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் குடித்து கொண்டு வருவான். இரவு நேரம் ஆனோடனே அவன் அந்த பக்கத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் சென்று எப்படியாவது ஆளை தூக்கி வீட்டில் கொண்டு போடுவான். ஒரு நாள் ஆளை காணல, இளைஞர்கள் எல்லாம் சுற்றி நடந்திருக்கிறாங்க, ஆளை கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆளை விட்டுட்டான். அந்தோனி என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் பயங்கரமான போதை, வழக்கமாக குடிப்பதை விட பயங்கரமான போதை. அந்தோனி குடித்து விட்டு ஒரு சாக்கடை பக்கத்தில் விழுந்து கிடந்திருக்கிறான் போதையில். ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே இப்படி நடன பொசிஷனில் கிடந்து. இப்போ வழக்கமாக இந்த நாய்கள் என்ன செய்யணும், இந்த மரத்தை போல் தெரியக்கூடிய இடம், இந்த சவுறு, இந்த இதுகளில் போய் தான் அது தன்னுடைய கடமையை செய்வது வழக்கம். அப்போ நாய் சுத்து பார்த்துருக்கு, நம்ம ஆள் மரத்தை போல் இப்படி கிடந்திருக்கார், ஒரு காலிங்க வரும். அது கிட்ட போய் நாய் போய் மணத்து பார்த்துருக்கு. அவன் குடி அந்த பிராண்டி பீரெல்லாம் திராட்சை பழம் மனம் தானே எடுக்குமா, திராட்சை அப்போ திராட்சை செடியாவோ மரமாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நாய் தன்னுடைய கடமை. நம்முடைய அந்தோனி போதையில் இருந்தனா மழை தான் பெய்து போலன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு காலையில் எலும்பு பார்க்கிற பொழுது சம்பவம் இருந்த நாய் தன்னுடைய கடமை அந்த அந்தோனியுடைய வாயில் சென்று அதை கடமை நிறைவேற்றிவிடு. சில குடிகாரர்களுடைய நிலையும் எப்படித்தான், குடும்பமும் அப்படித்தான் இருக்கு. இந்த சமூக தீமை எப்பொழுது ஒழிகிறதோ, குடிப்பழக்கம் சிறு பருவத்திலிருந்து பெரியவர் வரைக்கும் கடற்கரை சமூகத்தில் இன்று இது ஒரு ஃபேஷன் போல மாறி எப்படியும் குடிக்கலாம், பெண்களும் குடிக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு சில சமூகம் சென்று கொண்டு இருக்கிறது. எனவே அந்த குடிப்பழக்கம் என்று நிற்கிறதோ, அந்த தீமை என்று ஒரு சமூகத்தை விட்டு செல்லுகிறதோ, அந்த சமூகம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பல தீமைகளை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தீமையை விட்டு விலகுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அந்த வாய்ப்பை பேராயர் புல்டன் ஜெயசி சொல்லுவார், நீ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக 2 மனிதர்கள் உன்னோடு பேசுகிறார்கள். ஒன்று வலது காதிலும், ஒருவர் வலது காதிலும், இன்னொருவர் இடது காதிலும் பேசுகிறார். ஒருவர் கடவுள், மற்றொருவர் சாத்தான். சாத்தான் உன்னை தீமை செய்வதற்கு தூண்டுவான், கடவுள் உன்னை நன்மை செய்ய சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துவார். நீ யாருடைய குரலுக்கு செவிசாய்க்கிறாயோ அதை பொறுத்துத்தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும். நீ யோசித்துப்பார் நன்றாக சென்று. குடிக்கிறவனுக்கும் குடிக்க செல்வதற்கு முன்பும் ஆண்டவரும் பேசுகிறான், சாத்தானும் பேசுகிறான். விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு செல்வதற்கு முன்பு கடவுளும் பேசுகிறார், சாத்தானும் பேசுகிறான். ஆனால் ஒரு மனிதன் யாருடைய குரலுக்கு செவிசாய்க்கிறானோ அதை பொறுத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். எனவே நீ கடவுளுடைய குரலுக்கு செவிசாய், தீமையை விட்டு விலகு, தீமையை கண்டால் அஞ்சி ஓடு, தீமையை எதிர்த்து நில். அப்பொழுது நீயும் நம்முடைய கோடி அற்புதர் அந்தோனியாரை போல புனிதராவாய். ஆமென்.